ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 16, 2026. நாம் பலவிதமான வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் ஆடாத அசையாத உறுதியான மனநிலையை தாரணை செய்ய வேண்டும். இதற்காக ஞானத்தின் பலம் மற்றும் யோகத்தின் பலம் அவசியமாகின்றது. ஆத்மா எந்த அளவிற்கு யோக பலத்தினால் தூய்மையாகுமோ அந்த அளவிற்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் சகஜமாக எடுத்துக்கொள்வோம். நமக்கு தன்னம்பிக்கை இருக்கும். இந்த விஷயங்கள் வந்திருக்கின்றன, இவை சென்றுவிடும். அந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கும் என்றால், இவற்றின் மூலம் நமது விவேகமானது மேலும் விழிப்படைந்து விட்டது, சுத்திகரிக்கப்பட்டு விட்டது, நமது அனுபவங்கள் அதிகரித்து விட்டன. எனவே வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்னை மயங்க செய்துவிட்டன என்ற நிலை நமக்கு ஏற்படக்கூடாது. பிரச்சனைகள் நம் மீது எந்த அழுத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. நமது மகிழ்ச்சியை பறித்து விடக்கூடாது. நமது ஈஸ்வரிய பெருமிதத்தினை அது அழித்து விடக்கூடாது. அதற்காக ஞான சிந்தனை மிகவும் அவசியமாகின்றது. எந்த ஆத்மாக்கள் அனுதினமும் முரளியின் ரசனையை அனுபவிக்கிறார்களோ, மேலும் முரளியின் அழகான கருத்துக்களை தமது வாழ்க்கையில் தாரணை செய்கிறார்களோ, அவற்றை சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்கள் ஆடாத அசையாத உறுதியானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஞான சிந்தனை செய்வதன் மூலம் ஞானம் நமது புத்தியில் சக்தியாக மாறிவிடுகிறது. ஞானத்தை சிந்தனை செய்யவில்லை என்றால் அது சிறிது காலத்தில் மறந்து போகிறது. அதன் காரணமாக ஞானத்தை வாழ்க்கையில் பயன்படுத்தவும் முடிவதில்லை. ஆனால் எந்த அளவிற்கு நாம் ஞான சிந்தனை செய்து கொண்டே இருப்போமோ, முரளியிலிருந்து அழகான கருத்துக்களை எடுத்து அவற்றை நடைமுறைப்படுத்துவோமோ, அந்த அளவிற்கு நமது வாழ்க்கையின் பயணம் சரளமாகிவிடுகின்றது. நமக்கு ஞானத்தின் பலம் கிடைக்க தொடங்குகிறது. மேலும் ஞானத்தின் சப்ஜெக்டில் நமக்கு நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கின்றன. எனவே முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் பிரச்சனைகளை விட மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன். என்னோடு சுயம் பகவான் இருக்கின்றார். பிரச்சனைகள் வந்திருக்கின்றன, இன்று இருக்கின்றன, நாளை அவை இருக்கப் போவதில்லை. எந்த மனிதர்கள் இன்று வரையிலும் இந்த உலகில் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்களோ, அவர்கள் பிரச்சனைகளை கடந்து செல்லாமல் அந்த நிலையை அடைந்ததில்லை. பாருங்கள், எந்த ஒரு மனிதரும் புதிய பாதையில் காலடி எடுத்து வைக்கிறார் என்றால் அவர் அவசியம் பல விஷயங்களை பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது, பல விஷயங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் கலியுகத்தின் கடைசி நேரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இது போலியான உலகமாகும், முட்கள் நிறைந்த காடாகும். இங்கே சத்தியமானது அதிகமாகவே பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது, அதிகமாக பல விஷயங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் சத்தியத்திடம் அவதூறுகளை கூட கேட்டுக்கொள்வதற்கும் பொறுத்து கொள்வதற்குமான சக்தி இருக்கின்றது. எனவே நமது சத்தியத்தில் உறுதியாக நிலைத்திருப்போம். பிறர் கூறும் விஷயங்களை கேட்டு நமது சத்திய சொரூபத்தினை நாம் மறந்துவிடக்கூடாது. சுயத்தின் மீதான நம்பிக்கையை குறைத்து கொள்ளக்கூடாது. இவ்வாறு சிலர் செய்து விடுகிறார்கள். பிறர் கூறும் விஷயங்களை கேள்வியுற்று மற்றும் மாயையிடம் தோல்வி அடையும் காரணத்தினாலும் மனிதர் தமது சக்திகளை மறந்து விடுகிறார்கள். விரக்தியின் இருட்டில் மாட்டிக்கொள்கிறார்கள். நாமோ மாயை மீது வெற்றியடைய வேண்டும். மாயை மீது வெற்றியடைய செய்யும் சர்வ வல்லமை படைத்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார். சிந்தித்து பார்ப்போம். அவர் நம்மை வெற்றியாளராக ஆக்குவதற்கே வந்திருக்கிறார். நான் வெற்றியடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நம்மிடம் இருந்தால் போதும், அவசியம் நமக்கு வெற்றி கிடைக்கும். எப்போது சுயம் பகவான் நம்மை வெற்றியடைய செய்ய வந்திருக்கிறாரோ, நம்மை தூய்மையாக்க வந்திருக்கிறாரோ, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நான் தூய்மையாக வேண்டும் என்ற ஆசை மட்டும் நமக்கு இருந்தால் போதும். அதற்கான ஞானத்தின் பாயிண்ட்டுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். அப்போது அவசியம் நமக்கு வெற்றி கிடைக்கும். நாம் தூய்மையடைவோம். மேலும் நமது தன்னம்பிக்கையும் அதிகரித்து கொண்டே செல்லும். எனவே ஆடாத அசையாத உறுதியானவராகி நமது 5 சொரூபங்களை பயிற்சி செய்வோம். நான் தேவ சொரூபத்திலிருந்தேன். அந்த சொரூபத்தினை முன்னிலையில் கொண்டு வந்து நான் இதுவாக இருந்தேன் என்று நினைவு செய்வோம். இதுவே எனது உண்மையான சொரூபமாகும். பின்னர் பூஜைக்குரிய சொரூபம். எந்த சொரூபம் கோவில்களில் வழிபடப்படுகிறதோ
அந்த சொரூபத்தை முன்னிலையில் கொண்டு வருவோம். முக்கியமாக இன்று விஷ்ணு சொரூபத்தை முன்னிலையில் கொண்டு வருவோம். விஷ்ணு அவர்கள் சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கின்றார். பாம்பினை அவர் தனது படுக்கையாக ஆக்கிவிட்டார். ஆடாத அசையாத உறுதியான மனநிலையில் நிலைத்திருக்கிறார். கடலில் அலைகள் வீசுகின்றன. ஆனால் விஷ்ணு அவர்கள் கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கியிருக்கிறார். இது நம் அனைவரது நினைவார்த்தமே ஆகும். இவ்வாறு 5 சொரூபங்களில் மீதமிருக்கும் சொரூபங்களையும் பயிற்சி செய்வோம். இன்று முழு நாளையும் ஆனந்தத்தில் கழிப்போம். ஓம் சாந்தி.